அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 10. போன எபிசோட்ல பிரார்த்தனாவும் அவங்க ஹஸ்பண்டும் பிரார்த்தனாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணங்கிறதுனால ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்லாம் எடுக்க போனதையும் பிரார்த்தனா அதை எல்லாத்தையும் மாமியார் கிட்ட காட்டிட்டு இருந்ததையும் பார்த்தோம். தாய் வீட்டுக்கு செல்வதென்றால் பெண்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எதை கொடுத்தாலும் ஈடு கிடையாது. அப்படித்தான் கூண்டிலிருந்து விடுபட்ட கிளியாய் சிறகடித்து கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. திருமண வீட்டில் மருமகன் ஜீவனுக்கு தனி மரியாதை இருந்தது. நம் குடும்பங்களில் ஆண்களுக்கு கிடைக்கும் மரியாதையின் அளவுகோல் நம் வீட்டு பிள்ளைகளின் வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் தானே. அந்த வகையில் பிரார்த்தனாவிற்கு திருமணத்திற்கு பின்னால் கூடியிருந்த எழிலும் ஆடை அணிகலன்களும் தனி மதிப்பை அளித்தன. ஜீவனும் மாப்பிள்ளை என்ற மிடுக்குகளை உதறியவனாய் ஓடி ஆடி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான். அன்று இரவு உறவினர்களுக்கு மட்டுமாய் நடைபெற்ற விருந்தில் எல்லோரும் மும்புறமாய் இருந்த நேரத்தில் தங்கையை அழைத்த பிரார்த்தனா, சுனி, அத்தானை கொஞ்சம் கூப்பிடேன் என்று சொல்லவும் ஆண்கள் கூட்டத்தில் நின்றிருந்தவனை நோக்கி சென்றாள் சுனிதா. அத்தான் அழைப்பை கேட்டு திரும்பியவள், என்னம்மா என்ற போது, உங்களுக்கு முக்கியமான இடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கு என்றாள். என்ன விஷயம்? உங்க கூட பேசாம இருக்க முடியல போல கிண்டலா என்று சிரித்தவனிடம், அப்படியே மெதுவாய் திரும்பி பாருங்க, பார்ப்போம். பந்தி பரிமாறுகிற சாக்கில் உங்க ஆளோட பார்வை எங்கே இருக்குன்னு என்றாள் சுனிதா. அப்படியா என்றவன் பந்தி நடைபெற்ற இடத்தை நோக்கிய போது அவன் மேலேயே கவனமாயிருந்த பிரார்த்தனாவின் விழிகளை சந்தித்தான். விழிகளின் மோதலில் ஏற்பட்ட நேச கதிர்வீச்சின் வீரியம் உச்ச நிலையை அடைந்த போது சுனிதா அத்தானை உலுக்கினாள். என்னத்தான் நடக்குதுங்க? நீங்களுமா இந்த சீரியலில் வருகிற ஹீரோயின் போல? என்ன லுக்கு இது? கிண்டல் பண்ணிய மச்சினியின் தலையை லேசாய் தட்டியவன், போய் வர்றேன்னு சொல்லு என்றான். சொல்றேன் என்ற சுனிதா, உங்களை பார்த்தா கல்யாணமாகி இத்தனை மாதங்களான மாதிரியே தெரியலையே. ஏதோ 10 வருஷம் லவ் பண்ணி நேத்து கல்யாணமானவங்க மாதிரியில நடந்து கொள்றீங்க என்று சொன்ன போது அவன் சிரித்தான். அத்தான் என்று ஏதோ சொல்ல வந்த சுனிதாவை அடக்கியவன், பந்தியிலேயே பாயாசம் தீர்ந்திட போகுது, போய் சாப்பிடு என்று அனுப்பிவிட்டு மனைவியை நோக்கி வந்தான். பந்தி முடிந்து எல்லோரும் தூங்கச் சென்ற பின்பு ராதாவை தேடி சுனிதாவும் கோமதியும் வந்த நேரம் ஹாலில் இருந்த படுக்கை அறைக்குள் செல்லும் சிறிய சந்து போன்ற அந்த இடைவெளியில் படுக்கை அறையில் இருந்து வந்த பிரார்த்தனாவும் ஹாலில் இருந்து வந்த ஜீவனும் முட்டிக்கொண்டு நின்றனர். ஒருவர் மட்டுமால் தாராளமாய் போகும் அளவு இடைவெளி கொண்ட அந்த இடத்தில் அசையாமல் கை கட்டி கொண்டு நின்றான் ஜீவன். நான் போகணும். போ, வழிவிடுங்க, இதோ வழி என்று அந்த சிறிய இடைவெளியை காட்டினான். இதுல எப்படி போறதாம்? அது உன் சாமர்த்தியம், விளையாடாதீங்க, போ. உன்னை நான் தடுக்கலையே, ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏன் என்று அவள் வீராப்பாய் கேட்டுவிட்டு நிமிர்ந்த போது அவன் கண்களில் பொங்கி நின்ற விஷமம் நரம்புகளுக்குள் கிச்சு கிச்சு மூட்டியது. நான் அவசரமாய் போகணுமே, போன்னு சொல்றேன் இல்ல, தடுக்கவா செய்றேன், போயிடுவேன் என்று செல்ல மிரட்டல் விட்டவள் வீராப்பாய் அவனை நெருங்கி அந்த இடைவெளியை கடந்து வந்த போது பனியில் நனைந்து போன ஆட்டுக்குட்டியை போல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மெல்ல அடி எடுத்து வைத்தவள் திரும்பி பார்த்த போது படுக்கை அறை வாயிலில் நின்று கொண்டு பின்னால் தலை சாய்த்து பார்த்தவன் என்ன என்று புருவ அசைப்பிலேயே வினவிய போது, கடுபாவி, பண்றதையும் பண்ணிட்டு கேட்கிற கேள்வியை பாரு என்று செல்லச் சினுங்கள் இதழ்களுக்கிடையே தவழ மனமோ சற்று முன் நிகழ்ந்த வேதியியல் மாற்றத்தின் நெகிழ்வில் மயங்கி போய் கிடந்தது. இதுங்க தொல்லை பெருந்தொல்லையாய் போச்சே. ஏதோ நேற்று கல்யாணமானவங்க போல ரொமான்ஸ் பண்ணிட்டு என்று சுனிதா முணுமுணுக்க மாமன் மகளின் காதலை புரிந்து கொண்ட கோமதி, சுனி, வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணினான், இப்படித்தான் காதல் அதிகமாகுமோ என்றாள். என்ன ஏதுன்னு எனக்கா தெரியும், எனக்கு என்ன அனுபவமா என்ற சுனிதா, நீயும் அண்ணனும் இப்படி லவ் பண்ணலையா அண்ணி என்று கேட்கவும் கோமதிக்கு ஏனோ தன் கல்யாண நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. முதலில் குணசேகரனை பார்த்த போது நெகிழ்ந்து நின்ற அந்த தருணம் நினைவில் வந்து பரவசமூட்ட அதே சிலிர்ப்புடனே கணவனை தேடிச் சென்றாள். அங்கே இலைக்கட்டுகளை பிரித்து அடுக்கிக் கொண்டிருந்தவனின் அருகில் சென்று மாமா என்று அழைத்தவள் விழிகளில் நேசம் வழிந்தோட என்ன என்று நிமிர்ந்து பார்த்தவன் அவளின் விழிகளில் வழிந்து நின்ற காதலை புரிந்து கொள்ளாமல், என்ன கூப்பிட்டுட்டு பேய் மொழி முடிச்சுட்டு நிக்கிற என்றான். அவள் அதற்கும் பதில் பேசாமல் நிற்கவும், ஏ லூசு, உன் முட்டைக்கண்ணை உருட்டாம வந்து வேலைய பாரு, இந்த தேங்காய்களை எல்லாம் தாம்பூல பையில போடு, கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வா என்று கூவவும் பொங்கி நின்ற ஆர்வமெல்லாம் வழிந்தோட மரக்கட்டை மனசை புரிந்து கொள்கிறதா பாரு
என்று முனகிவிட்டு, உங்களுக்கு வேலை செய்ய நான் தான் கிடைத்தேனோ, அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று திருப்பி கொண்டு சென்றாள். என்ன மச்சான், ஏன் தங்கச்சி இப்படி கோபப்பட்டு போறா? என்னன்னு தெரியலையே. அதுவா வந்துருச்சு விட்ட மாதிரி முழிச்சிட்டு நின்னுது. இப்போ கோபமா போகுது. என்ன நடந்தது என்றே தெரியலையே. போங்க, போய் சமாதானப்படுத்துங்க. அட, வேலைய பாப்பீங்களா? எங்கே போயிட போறா என்று தன் வேலையில் கவனமானான் குணசேகரன். அவன் பேசிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கோமதி, பாவம் பார்த்து சாப்பாடு எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன், பட்டினி கிடக்கட்டும், அப்பதான் நம்ம அருமை தெரியும் என்று முணங்கியபடியே சென்றாள். மறுநாள் முகூர்த்தத்திற்காக எல்லாருமாய் கோவிலுக்கு கிளம்ப தயாரான நேரத்தில் அறையிலிருந்து வெளிப்பட்ட மனைவியை பார்த்து பிரமித்து போய் நின்றான் ஜீவன். அவளுக்காய் நெய்யப்பட்டிருந்ததைப் போலவே உடலில் பாந்தமாய் பொருந்தியிருந்த சேலையில் அழகு இன்னமும் எடுப்பாய் தெரிய, பொன்னகைகளோடு இதழ்களில் தவந்த புன்னகையும் சேர, அந்த கூட்டத்திலேயே தனியாய் தெரிந்தாள் பிரார்த்தனா. கருப்பு நிற ஜீன்ஸும் இளநீர சட்டையும் அணிந்திருந்த மருமகனை பார்க்கையில் ராதாவுக்கு ஏக பெருமிதம். குடிகார கணவன் என்று தன்னை இலக்காரமாய் பார்த்த உறவினர் மத்தியில் தனித்து தெரிந்த மகளும் மருமகனும் எல்லோரின் கவனத்தையும் கவர, என்ன ராதா, மருமகன் நல்ல பையனா தெரிகிறாரே, ராதாவோட மருமகன் இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரே, எனக்கும் ஒண்ணு வந்து வாய்ச்சிருக்கே, வீட்டுக்கு வந்தாலே அலம்பல் பத்தாது, பெரிய மருமகனாம், அவரை பார்த்து நாம கிடுகிடுன்னு பயத்தில நடுங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த வகையில் ராதா ரொம்ப கொடுத்து வைத்தவள் என்று பாராட்டுகள் வரவும், மைனி, எல்லாம் உங்க ஆசிர்வாதம்தான் என்று நெக்குருகி போனவளை பார்த்து புன்னகைத்தாள் பிரேமா. திருமணம் முடிந்து பந்தி நடைபெற்று கொண்டிருந்த போது கோமதியின் மகள் ஐஸ்கிரீமுக்காக அழுது கொண்டிருக்க, அதை எடுத்து கொண்டு வந்த ஜீவன் அதை பிரார்த்தனாவிடம் தந்தபோது, எதச்சையாய் அவளின் கரங்களை பற்றிய போது தடுமாறிய மனதுடன் நிமிர்கையில் ஏற்பட்ட சந்திப்பில் ஐஸ்கிரீம் இன்னும் வேகமாய் உருகத் தொடங்கியது. அக்கா, அவ அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறா, ஐஸ்கிரீம் எங்கே என்று வந்த சுனிதா மெய்மறந்து நின்ற அந்த ஜோடியை பார்த்து, ஹலோ, ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க, அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க என்று சொல்லிவிட்டு சென்ற போது சிரித்து விட்டான் ஜீவன். அந்த சிரிப்பை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாள் பிரார்த்தனா. அவனின் இந்த மனம் விட்ட சிரிப்பை அவளுக்கு பார்த்ததாய் ஞாபகம் இல்லை. இத்தனை நாட்கள் கணவனின் சந்தோஷங்களை இவள்தான் அடித்து கொண்டிருக்கிறாளா? 1000 கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இவளுக்கு இருந்தது போல அவனுக்கும் இருக்கும் தானே. வீம்பு பிடித்து எல்லோரின் சந்தோஷங்களையும் அழித்தது போதும். இனிமேல் பொறுப்புள்ள மனைவியா நடந்து கொள்ள வேண்டும். மருமகனையும் மகளையும் ஒரு சேர பார்க்கையில் தாயடைந்த பரவசம் கண்களிலேயே நின்றது. பொலிவூட்டப்பட்ட புத்துணருடன் கணவனோடு ஒன்றாய் பந்தியில் அமர்கையில் பரவசமாயிருந்தது. ஏய் சுனி, அங்க பாரு, உன் அக்கா பக்கத்தில் இடம் காலியா இருக்கு, அங்க உட்காரலாம் என்று சுனிதாவை கோமதி அழைக்க, ஐயோ சாமி, ஆளை விடுங்க அண்ணி, அவ ரொமான்ஸை தாங்க முடியாது நம்மளால, வா நாம வேற இடத்தில் உட்காரலாம் என்று அவளை அழைத்து சென்றாள் சுனிதா. இருவரும் ஒரு வழியாய் உட்கார்ந்த பின், அண்ணி, அக்கா முன்பெல்லாம் ஊருக்கு வரும்போது அத்தானை கண்டுக்கவே மாட்டாதான, இப்ப என்ன புதுசா என்று சந்தேகம் எழுப்பினாள். அவ இப்பதான் உங்க அத்தானை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கா, இப்பதான் அவரை நேசிக்க தொடங்கி இருக்கா. அப்ப இத்தனை நாளும்? பாவம் அந்த அனுஷன், கைக்கு எட்டியது என்று கோமதி தனக்குள்ளே முணங்கிக் கொள்ள, என்ன நீ என்று சுனிதா கேட்கவும், அது ஒண்ணுமில்ல என்று சமாளிக்க முயன்றாள். எனக்கு தெரியாத அண்ணி, நீ எதை நினைத்து ஃபீல் பண்றேன்னு? எத்தனை படம் பார்க்கிறோம், எத்தனை சீரியல் பார்க்கிறோம், விவரம்தான் நீ. போ அண்ணி, இந்த வயசுல தெரியலன்னா வேற எந்த வயசுல தெரிய போகுது? ஆமா, நான் உன் கூடவே வளர்ந்தவ, நீயும் அண்ணனும் இப்படி ரொமான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என்றாள் சுனிதா. என்று அழுத்து கொண்ட கோமதி, முன்தினம் இரவு தான் கணவன் அருகில் போய் நின்று காண மயிலாய் ஆட முயன்ற போது அதை கண்ணுற்ற கணவன் புரிந்த எதிர்வினையை நினைவுபடுத்தி கொண்டாள். அவனின் மனநிலை புரிந்தது போல சுனிதாவுக்கு. அண்ணி, நீ இதை போல் கண்களின் நேசம் வழிய அண்ணன் பக்கத்தில் நின்னு வையி, அண்ணன் என்ன தெரியுமா சொல்வாரு? ஏ லூசு, என்ன முறைச்சிட்டு நிக்கிற, போய் வேலையை பாரு அப்படின்னு துரத்துவாரு. நீயும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நிப்ப என்றால் சிரித்து கொண்டே. கண்ணால் பார்த்ததை போலவே சொல்லிக் கொண்டிருந்தவளை வியப்பாய் நோக்கிய கோமதி, பயபுள்ள, பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல சொல்லுதே என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாள். தாய் வீட்டிலிருந்து திரும்பிய பிரார்த்தனாவிடம்
மலர் முகம் கொடுக்க 4 நாட்கள் ஆகின. இவளாக போய் பேசினால் கூட பதில் வரவில்லை. வழியை போய் ஏதேனும் வேலையை இழுத்து போட்டு செய்தால் கூட வெறுப்பான பார்வையே வெகுமதியாய் கிடைத்தது. அந்த பார்வையை சந்திக்க பயந்தே அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள் அவள். இப்படி கோட்டானாட்டம் பொழுதன்னைக்கும் உறங்கிக்கிட்டு கிடந்தா வீடு விளங்கிடும். நாம எதுவும் இவகிட்ட சொல்லிடக்கூடாது. அதையும் மீறி சொல்லிட்டோம், முறைப்புதான். பெரியவங்க என்ற மரியாதை துளி கூட கிடையாது என்று ஸ்ருதியிடம் சொல்லும் போது பிரார்த்தனாவின் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. அட கடவுளே, வம்பு வேணாம் என்று ஒதுங்கி போனாலும் குற்றமா? அதுக்கு பேர் அடங்காய் பிடாரித்தனமா? நான் என்னதான் செய்வது? ஆயாசமாய் இருந்தது அவளுக்கு. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?